வங்கதேசம், பாகிஸ்தான் என அடுத்தடுத்த 2 அணிகளை பந்தாடி இந்தியா அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்துள்ளது. இதேபோல நியூசிலாந்தும் அதே அணிகளை அடித்து அரையிறுதியில் என்ட்ரி கொடுத்துள்ளது. ரசிகர்கள் அனைவருமே இந்தியா பாகிஸ்தான் போட்டியைத்தான் சிறந்த பழுதிருக்கும் போட்டியாக நினைத்துக் கொண்டுள்ளனர். ஆனால் பேய்க்கும் சண்டை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்தியா நியூசிலாந்து போட்டியைத்தான் கூற வேண்டும். ஐசிசி தொடர்களின் முக்கிய போட்டிகளில் இந்தியாவை வீழ்த்துவதை நியூசிலாந்து வாடிக்கையாக வைத்துள்ளதும் இதற்கு முக்கிய காரணமாகும். ஒருவேளை பைனலுக்கு இந்த 2 அணிகளும் சென்றால் உண்மையான பழுதிருக்கும் போட்டியாக அமையக்கூடும். மார்ச் 2ஆம் தேதி நியூசிலாந்து இந்தியா மோதும் போட்டி துபாயில் நடைபெறுகிறது. கோலி போல ரச்சினும் நல்ல ஃபார்மில் இருப்பதால் துபாய் வெயிலை காட்டிலும் போட்டியில் அனல் தெரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியா நியூசிலாந்தை வீழ்த்த வேண்டும் என்றால் முகமது ஷமியை பெஞ்சில் அமர வைக்க வேண்டும் என்று எக்ஸ் வீரர் ஒருவர் திரிகொளுத்தி போட்டியிருக்கிறார். இது குறித்து இங்கிலாந்து முன்னாள் வீரர் டேரன் ஹாக் சமீபத்திய பேட்டிகள், பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியின் போது முகமது ஷமிக்கு மீண்டும் கால் முட்டியில் வலி ஏற்பட்டது. அதன் பிறகு ஷமி மீண்டும் பந்து வீசினார். ஆனால் அந்த பந்துகள் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. வங்கதேசத்திற்கு எதிராக 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஷமியால் பாகிஸ்தானுக்கு எதிராக 1 விக்கெட்டுகளை கூட எடுக்க முடியவில்லை. ஷமி தற்போது நல்ல ஃபார்மில் இருக்கிறார். இந்தியாவிற்கு இவர் அரையிறுதி, இறுதி போட்டிக்கு நிச்சயம் தேவை. இதனால் நியூசிலாந்துக்கு எதிரான லீக் போட்டியின் போது அவருக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு ஸ்பின்னரை கூட ஆட வைக்கலாம். துபாய் பிட்சில் ஸ்பின்னர்களால் தாக்கத்தை ஏற்படுத்த முடிகிறது. வேகப்பந்து வீச்சுக்கு ஷர்ஷித் ராணா, ஹர்திக் பாண்டியா இருக்கின்றனர். துபாய் பிட்சிற்கு 2 வேகப்பந்து வீச்சாளர்களே போதும். சாம்பியன்ஸ் டிராபியில் தற்போது வலிமைமிக்க அணியாக இருப்பது இந்தியா தான். கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்புகள் உள்ள அணியாகவும் இந்தியாவே உள்ளது. பும்ரா இல்லாமலே பந்து வீச்சில் சிறப்பாக செயல்படுகின்றன. இதேபோல நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா அணிகளும் பலமிக்க அணிகளாகத்தான் திகழ்கின்றன. இந்த 3 அணிகளுக்கும் கோப்பை வெல்ல அதிகம் வாய்ப்புள்ளது. குறிப்பாக இந்திய அணிக்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக நான் கருதுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியில் மாற்றங்கள் செய்யப்படுமா, இல்லை அதே 11 பேருடன் தான் கேப்டன் ரோஹித் சர்மா களமிறங்குவாரா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.